பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் போய் கொண்டு இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து எப்பொழுது வரும், எப்படி இருந்தால் கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தினுடைய ரகசியங்களை நாம் பார்க்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறதோ அந்த மனிதனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் உலகத்தில் நாம் பார்க்கிற சந்தோஷங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிலையற்றதாக இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் மாத்திரமே நிரந்தரமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் என்றால், தலைமுறை தூரம் அந்த ஆசீர்வாதங்கள் நிலையாக இருக்க வேண்டும் என்றால், நாம் முதலாவது தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் நிலையாக நிற்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று அறிவேன் என்று பிரசங்கியில் சாலமோன் சொல்லுகிறார். தேவன் செய்தால் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பத்தாரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை. ஏனென்றால் எகிப்தின் ராஜா பார்வோன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியும் பலத்து போய் கொண்டிருக்கிறார்கள், பெருகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை எப்படி தடுக்க வேண்டும் என்று அவன் பார்க்கும் பொழுது அவன் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு சொல்லுகிறான், இஸ்ரவேல் பெண்கள் பிரசவிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறக்கும் என்றால் ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகள் பிறந்தால் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன். ஆனால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தபடினால அவர்கள் அப்படி செய்யவில்லை, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லவில்லை. ஏனென்றால் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தகப்பனாகிய ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் அழைக்கும் பொழுது சொன்னார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடல் மணல் அத்தனையாக உன்னுடைய சந்ததிகளை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருவன் வானத்தின் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன் சந்ததியை என்ன கூடும் என்று சொன்னார். அப்படி அளவில்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற அந்த சந்ததியை அழிக்க வேண்டும் என்று எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நினைக்கிறான். ஆனால் அந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால தேவனுடைய பிள்ளைகளாகிய அந்த சந்ததியை அழிக்க விடாமல் அவர்கள் காப்பாற்றினார்கள். இது நிமித்தமாக என்ன நடந்தது? அந்த அதிகாரத்தினுடைய 20-21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்
இதனால் தேவன் என்ன செய்தார் என்றால் அந்த மருத்துவச்சிகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் நன்மையை செய்ய ஆரம்பித்தார். தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய நன்மைகள் வந்து சேருகிறதா இருக்கிறது. என் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார். 103வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது, என் வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறான் தாவீது. அதே போலதான் கர்த்தர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். தேவன் யாருக்கு நன்மை செய்வார், தேவன் யாரை ஆசீர்வதிப்பார் என்றால் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவன் நன்மை செய்வார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது நிமித்தமாக அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். முதலாவது மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அடுத்தபடியாக அவருடைய குடும்பங்கள், அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை தேவன் என்ன பண்ணுகிறார், தழைக்கும்படியாக செய்கிறார், ஆசீர்வதிக்கும்படியாக செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பங்கள் தழைத்து ஓங்க வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தாவீது தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தபடியினால தேவனாகிய கர்த்தர் அவனை அகில இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக வைத்தார். அது மாத்திரமல்ல, தாவீது தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைத்த பொழுது கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளை நான் பராமரிப்பேன் என்று சொன்னார். உன்னுடைய சிங்காசனத்தில் ஒரு விளக்கு எரியும் என்று சொன்னார். இப்ப தாவீது நிமித்தமாக என்ன நடக்கிறது என்றால் தாவீதினுடைய வம்சங்கள் எல்லாம் ராஜாவாக வரக்கூடிய அளவுக்கு கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னவென்றால் தாவீது தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக இருந்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதனாக இருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து எவன் ஒருவன் கீழ்ப்படிந்து நடக்கிறானோ அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிறவனை அவனுடைய குடும்பத்தை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்கிறார். பிரசங்கின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பிரசங்கின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாவி பொல்லாப்பை செய்து 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி, அவன் எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை, இந்த உலகத்தினுடைய எல்லா ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்த சாலமோன் ராஜா சொல்லுகிறான், எல்லாவற்றையும் நான் அனுபவித்து பார்த்தேன். இந்த இடத்தில் ஒருவர்கள் நன்றாயிருப்பார்கள் என்றால் அது யார் என்றால் தேவனுக்கு அஞ்சி பயந்து இருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். நாம் இன்றைக்கு ஒருத்தரை வாழ்த்தும் போது நீ நன்றாக இருப்பாய் என்று வாழ்த்துகிறோம். நம்மையும் யாராவது வாழ்த்த வேண்டும் என்றால் நாம் நல்லா இருக்க வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது யார் நன்றாக இருப்பார்கள், யாருடைய குடும்பங்கள் தலைச்சு ஓங்கும், யாருடைய வாழ்க்கையில் நன்மை வரும் என்றால் தேவனுக்கு அஞ்சி பயந்து அவருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் பயந்து வாழ வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நீ உண்மை உள்ளவனாயிரு, எனக்கு பயந்து நீ நடக்கும் பொழுது உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் தழைக்க வேண்டும் என்றால், இன்றைக்கு எத்தனை வருடங்கள் ஆராதனைக்கு போனாலும் இன்றைக்கு குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையே என்று அங்கலாய்க்கிற எத்தனை பேர் உண்டு. இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஆராதனைக்கு போவதனால மாத்திரமல்ல, உண்மையாய் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். என்னை என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை உண்டாக்கினேன் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் நோக்கமா இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தரனை பார்த்து கொண்டிருக்கிறார். வேத வசனத்தின்படி வாழ்வதுதான் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை மருத்துவச்சிகள் நிறைவேற்றினார்கள்.
ஆனால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்ய சொன்னான். கர்த்தர் ஆசீர்வதித்த சந்ததியை பார்வோன் அழிக்க சொன்னான். ஆனால் மருத்துவச்சிகளுக்கு தெரியும், இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இந்த சந்ததியை அழிக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், இந்த சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே பெருக வேண்டிய இந்த சந்ததியை அழிக்கக்கூடாது என்று அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். எனவே தேவனாகிய கர்த்தர் அந்த மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்தார். இன்றைக்கு நம்முடைய கரத்தில் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார், வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்றாலும் அது வேத வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி தான் நான் செய்ய வேண்டும் என்று யார் ஒருவர்கள் தேவனுக்கு அஞ்சி வாழ்கிறார்களோ, பயந்து நடக்கிறார்களோ, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, அவர்களையும் அவருடைய குடும்பங்களை தேவன் தழைக்கும்படியாக செய்கிறார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரெல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுகிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கிறார்களோ, அவர்களை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எவ்வளவு பெரிய படிப்பு படித்தால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எவ்வளவு சொத்துக்கள் பணங்களை சேர்த்தால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று நாம் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இவையெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும், இவையெல்லாம் ஒரு நாள் இல்லாமற் போகும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தராக தேவன் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதம் நித்தியமானது, நிரந்தரமானது. வேதவசனம் சொல்லப்படுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. அந்த விடுதலை நித்தியமாக நிரந்தரமாக இருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையை உண்டு என்று வேதவசனத்தில் சொல்லப்படுகிறது போல கர்த்தராகிய தேவன் விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை. ஏதோ கொஞ்ச நாட்கள் மாத்திரம் அந்த விடுதலை இருக்காது, என்றென்றைக்கும் கர்த்தருடைய விடுதலைகள் இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு அஞ்சி பயந்து நடக்கும் பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் தேவனோடு பேசிக்கொண்டு உங்கள் படுக்கையிலே அமர்ந்திருங்கள் என்ற வேத வசனத்தின்படி நம்முடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் பார்க்கிறார். அன்றைக்கு ராஜாவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக தெரிந்து கொள்ளுவதற்கு ஈசாயினுடைய குடும்பத்திற்கு தேவனாகிய கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பினார். சவுல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான், தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமையினாலே அவன் விழுந்து போனான். கர்த்தர் சவுலின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை எடுத்து விட்டார். இப்பொழுது அடுத்த ராஜாவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைக்கும் பொழுது ஈசாயினுடைய குடும்பத்தில் ஈசாயினுடைய மகன்களில் ஒருவனை ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சாமுவேல் தீர்க்கதரிசியினிடத்தில். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டிற்கு போகும்பொழுது ஈசாயினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ராஜாக்களைப் போல நல்ல பலசாலிகளாக இருக்கிறார்கள். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கிறார், இவன் தான் ஒருவேளை ராஜாவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனுஷன் முகத்தை பார்க்கிற வண்ணமாக பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொன்னார். கடைசியில் ராஜாக்களை போல பலசாலிகளாக இருந்தவர்களை ஈசாயினுடைய பிள்ளைகளில் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஈசாயினுடைய மகன் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், அவன் இளைஞனா இருந்தான். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்றால் அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருக்க வேண்டும். கர்த்தர் ஒரு முறை உயர்த்தினால் அந்த உயர்வு நித்தியமாக இருக்கும். இன்றைக்கு குடும்பங்களில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், குடும்பங்களில் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால், நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும், தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. இந்த உலகத்தில் என்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும், அவற்றை செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, எனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடினால, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடினால பல காரியங்களை நான் செய்ய முடியாது என்று தேவனுக்கு பயந்து அவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்ப்பது அதுதான். அவருக்கு முன்பாக யாரெல்லாம் பயந்து உண்மையாய் நடக்கிறார்களோ, அவருக்கு பயந்து யாரெல்லாம் நடந்து கொள்ளுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் நன்மையை செய்கிறார். அவருடைய குடும்பத்தில் தேவன் தழைக்கும்படியாக செய்கிறார். அவருடைய சந்ததிகளை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் குடும்பமாய் சந்ததிகளாய் அவர்கள் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு அநேக ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மேன்மையான ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்றால், தேவனுடைய நித்தியமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால், தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, எங்கு போனாலும் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பெரிய வைராக்கியமும் வாஞ்சையும் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை நம்மை பார்க்கும் பொழுது, அவர் நம்ம நினைக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார்,
அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வேத வசனத்தின்படி இந்த நாளிலிருந்து தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கிறவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சந்ததிகளும் என்றென்றைக்கு கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தரால் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நாங்களும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த மருத்துவச்சிகளுக்கு தேவன் நன்மை செய்தார். அவருடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தீர். தேவனுக்கு முன்பாக அஞ்சு பயந்து நடக்கிறவர்கள் என்றென்றைக்கும் நன்றாக இருப்பார்கள். நம்முடைய வேத வசனங்களின்படி நிச்சயமான ஆசீர்வாதத்தை நீர்தான் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எனவே நாங்களும் என்னுடைய குடும்பங்களும் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. நம்முடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.